வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் கூடலூர் முக்கூடலாக அமைந்திருக்கின்ற கூடலூர் பகுதி சுற்றுலா பயணிகளை நீலகிரி மாவட்டத்திற்கு வரவேற்கக்கூடிய ஒரு வரவேற்பு தலமாக அமைந்திருப்பது கூடலூர். கர்நாடகாவிலே இருந்து நுழைவாயிலாகவும் இருக்கிறது. கேரளா சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் ஒரு வரவேற்பு நகரமாகவும் இருக்கிறது கூடலூர். இந்த கூடலூர் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று பல ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து அதை திராவிட மாடல் அரசு, தமிழகத்தினுடைய முதல்வர் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற மகத்தான தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் புதிய பேருந்து நிலையத்தை சீரான முறையில், அழகான முறையில் அழகாக விரிவாக்கம் செய்யப்பட்டு பணிமனை என்று சொல்லுகின்ற பேருந்தை பழுது பார்க்கக்கூடிய இடத்தை அதன் கீழ்ப்பகுதிக்கு மாற்றி பேருந்து நிலையத்தை அழகாக விரிவாக்கம் செய்தார்கள். அதற்கு பிறகு பேருந்து நிலையத்திலே முன்புறமாக இருக்கக்கூடிய இடத்தை சீரமைக்கவில்லை, செம்மைப்படுத்தவில்லை. தண்ணீரும் குளமும் குட்டையுமாக இருக்கிறது. பேருந்து நிற்பதற்கு சௌகரியமில்லை. பேருந்திலே ஏறுகின்ற பொதுமக்கள் சீரான முறையில் ஏறுவதற்கு வழியில்லை என்ற குறையும் இருந்தது. இதையும் உடனடியாக நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீலமலை நெப்போலியன் என்று நீலமலை தொலைக்காட்சியால் வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்களுடைய கவனத்திற்கு சென்று இதனை சீரமைப்பதற்கான பணிகளை மிக விரைவில் தொடங்க வேண்டும் என்று போக்குவரத்து அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் நகராட்சிக்கும் ஆணையை பிறப்பித்து அதன் பிறகு போக்குவரத்து துறை சார்பாக 52 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதியை ஒதுக்கி அதை சீரமைக்கும் பணி சில தினங்களுக்கு முன்பாக கூடலூர் நகர கழகத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் சா இளஞ்செழியன் அவர்கள் தலைமையில் முன்னாள் கூடலூர் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் இந்நாள் பொதுக்குழு உறுப்பினரும் குன்னூர் தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளருமாக இருக்கின்ற திராவிடமணி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்த வேகத்திலேயே இன்றைக்கு பணி நிறைவடையும் நிலை எட்டியிருப்பதை நமது செய்தியாளர் படம் பிடித்து இதனை நமது நகர் பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். இந்த பணி சீராகவும் செம்மையாகவும் சிறப்பாகவும் நடந்தேற வேண்டும் என்று கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் மற்றவர்களும் எண்ணுகிறார்கள். அதன்படி மிக விரைவில் சிறப்பாக அமைவதற்கு திராவிட மாடல் அரசு சிறப்பாக செய்யும் என்ற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்கிறது, நீலமலை தொலைக்காட்சிக்கும் இருக்கிறது என்று சொல்லி நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களோடும் ஒளிப்பதிவாளர் செய்தியாளர் நீலமலை ராஜா அவர்களோடு
வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, சில இடங்களிலே நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நமது செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாக நமது நேயர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு நீங்கள் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற உள்ளூர் கேபிள் டிவியை கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள். ஏனென்று சொன்னால், நீங்கள் கேபிள் டிவிக்கு கட்டணத்தை கட்டித்தான் உங்கள் இல்லத்தில் கேபிள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த டிவியை பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையிலே நீலமலை தொலைக்காட்சியை பார்க்க வேண்டும் என்று கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, உடனுக்குடன் இந்த செய்தியை பார்ப்பதற்கு உங்கள் யூடியூப் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று, இதுவரை நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்னை எப்போது வேண்டுமானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீலமலை தொலைக்காட்சி எதிர்பார்க்கிறது. இந்த பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டதற்கு நீலமலை தொலைக்காட்சி எந்த அளவுக்கு செய்திகளை போட்டிருக்கிறது, இந்த செய்தியும் எப்படி இருக்கிறது என்ற கருத்தை உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று கமெண்ட் பாக்ஸ் பகுதியிலே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடும் அன்போடும் கேட்டு, நகர்வள பகுதியில் செய்தியாளர் நீலமலை ராஜா பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்